இன்னைக்கு என்ன நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா, 2 டாபிக் பார்க்க போறோம். ப்ரிபோசிஷன் அண்ட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு 2 டாபிக்ஸ் பார்க்க போறோம். இன்ஷால்லா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆயிருவோம். அப்புறம் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன்ல 2 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் பார்க்க போறோம். கன்ஜெக்ஷன் வந்து அதுவும் வெறும் 2 வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்ஷால்லா எல்லாரும் ஆக்டிவா இருங்க. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் தெரியுதாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு அர்த்தம். நம்ம படிச்சிருப்போம்ல தமிழ்ல பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா a preposition connects a word, a noun or pronoun to another word. அதாவது ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு நவுன் இல்லைன்னா ஒரு ப்ரொனவுன் ஒரு பெயர் சொல்ல இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்ணும். தொடர்பு அது ரெண்டுக்கும் லிங்க உருவாக்குற அந்த வேர்ட் தான் ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உரிச்சொல் என்பது ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் உள்ள தொடர்பினை விளக்க வரும் சொல் ஆகும். அதாவது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவுல ஒரு லிங்க் ஏற்படுத்துது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி அது செயல்படுது. அததான் நம்ம வந்து ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப டக்குன்னு நம்ம வந்து டெஃபினிஷன் பார்த்தா நம்மளுக்கு புரியாது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க சொல்லதான் நல்லா டீப்பா நம்மளுக்கு புரியும். எக்ஸாம்பிள், ஐ saw a cat on the wall. நான் சுவரின் மேல் ஒரு பூனையை பார்த்தேன். இதுல ஆன் இருக்குது பாத்தீங்களா? கேட்டுங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர்ச்சொல். வாலுங்கிறது ஒரு நவுன், அதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான். இந்த 2 பெயர்ச்சொல்லுக்கும் ஒரு லிங்க உருவாக்குது பாத்தீங்களா? இதுதான் வந்து ப்ரிபோசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நான் ஹைலைட் பண்ணிக்கிற பாருங்க, ஆன். இதுதான் இந்த சென்டென்ஸோட ப்ரிபோசிஷன். அதாவது கேட்டுக்கும் வாலுக்கும் 2 பெயர்ச்சொற்களுக்கும் இடையே வந்து ஒரு தொடர்பு உண்டாக்குதுல, இதுதான் வந்து ப்ரிபோசிஷன், அதாவது உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. முதல்ல நம்ம வந்து ஒரு 13 ப்ரிபோசிஷன்ஸ் பார்ப்போம். இங்கிலீஷ்ல மொத்தம் சோ மச் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குது. மெயினா ஒரு 37 இருக்குது. அதுலயும் நம்ம ஃபில்டர் பண்ணி இப்ப எடுத்துக்கிறது வந்து 13 ப்ரிபோசிஷன்ஸ். அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம அதிகமா புழக்கத்துல யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன்ஸ் தான் இன்ஷால்லா இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் இன். இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து இல் அப்படிங்கிறது தனியா ஒரு அர்த்தம் வராது. ஆனா ஒரு சென்டென்ஸோட சேர சொல்ல இந்த இல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வரும். இப்ப பாருங்களேன், he is in the house. அவன் வீட்டில் இருக்கிறான். வீட்டில் வருதுல, அதுல வீடு பிளஸ் இல் அது சேர்த்தாதானே வீட்டில் அப்படின்னு வரும். அப்ப அதுல இல் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் ப்ரிபோசிஷன். he is in the house. அவன் வீட்டில் இருக்கிறான். வீட்டில் இல்லுன்னு அந்த சவுண்ட் வருதுல்ல, அதுதான் வந்து ப்ரிபோசிஷன். வீட்டில் இருக்கிற அந்த வேர்டு தான் ப்ரிபோசிஷன். so he is in the houseல in தான் ப்ரிபோசிஷன். அப்புறம் a lion lives in the forest. சிங்கம் காட்டில் வாழும். காட்டில் இல்லுன்னு வருதுல, இதுதான் இங்க வந்து ப்ரிபோசிஷன். a lion lives in the forest. இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல எது ப்ரிபோசிஷன்னா in. சோ இது ஒரு ப்ரிபோசிஷன். இங்கிலீஷ்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் என்னது? in. இதோட அர்த்தம் வந்து இல். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்திருக்கிறேன், பார்த்துக்கணுங்க. he is in the house. a lion lives in the forest. ஓகே. அப்புறம் அடுத்த ப்ரிபோசிஷன் ஆன். ஆன்க்கு அர்த்தம் என்னன்னா மேல் அல்லது மீது அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் அல்லது மீது. she is walking on the road. அவள் சாலையின் மேல் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம்.
அவள் சாலையின் மீது நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனோட அர்த்தம் என்னன்னா மேல் அல்லது மீது. This book is on the table. இந்த புத்தகம் மேஜையின் மேல் உள்ளது. இந்த புத்தகம் மேஜையின் மேல் உள்ளது. இதுல ப்ரிபோசிஷன் ஆன். ஓகேயா? ஆன்னா மேல் மீது, இன்னா இல். ஓகே. தேர்ட் ப்ரிபோசிஷன் வந்து அட். அட்டுக்கு இல்லுன்னு நம்ம சொல்லலாம், மீதுன்னு சொல்லலாம். ஓகே. கேன் வி மீட் அட் த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்? நாம் தெருமுனையில் சந்திப்போமா? இதுல அட் தெருமுனை இல்லுன்னு வருதுல, இந்த இல் வந்து அட் அட்ட குறிக்குது. சோ இதுல ப்ரிபோசிஷன் வந்து அட். நாம் தெருமுனையில் சந்திப்போமா? I will reach Chennai at 7 o'clock PM. 7 PM. அதாவது நான் சென்னைக்கு 7 மணிக்கு ரீச் ஆவேன். இதுல 7 மணி அளவில் இல்லன்னு வருதுல, அதுதான் இங்க அட்டுன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். சோ நான் இரவு 7 மணி அளவில் சென்னை வருவேன். இதுல இல் வந்து அட்ட குறிக்குது. சோ இதுல ப்ரிபோசிஷன் வந்து அட். இப்ப நம்ம வந்து 3 ப்ரிபோசிஷன் பாத்துக்கிறோம். இன், ஆன், அட். நாலாவது ப்ரிபோசிஷன் வந்து டு. டு வந்து இக்கு. அதோட அந்த அர்த்தம் வந்து இக்கு. இக்கு வந்து இப்ப தனியா சொல்லும் போது அதுக்கு தனி அர்த்தம் எதுவும் இருக்காது. ஆனா நம்ம சென்டென்ஸோட சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் வரும். மை டீச்சர் வென்ட் டு சென்னை. என் ஆசிரியர் சென்னைக்கு சென்றார். சென்னைக்கு இக்கு அப்படின்னு வருதுல்ல, சென்னைக்கு சென்றார். அந்த இக்குன்னு வர்றதுதான் நம்ம டூன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேயா? மை டீச்சர் வென்ட் டு சென்னை. சென்னைக்கு சென்றார். இக்கு அதுதான் டூ. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். பள்ளிக்குன்னு வருதுல, அது அங்க டூங்கிற ப்ரிபோசிஷனுக்கு தான் இக்கு அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம எழுத சொல்ல வரும். சோ டூ மீன்ஸ் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். ஓகே. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பை. பைனா மூலமாக, இல்லாட்டி இதுவும் இல்லன்னு வரும். சரியா? பைனா மூலமாக இல். ஆனா ரொம்ப அக்யூரேட்டான மீனிங் வந்து மூலமாகன்னு வரும். ஓகேயா? ரியாஸ் கேம் பை கார். ரியாஸ் காரில் வந்தான். இல்லுன்னு போடலாம் நீங்க, இல்லாட்டி ரியாஸ் காரின் மூலமாக வந்தான். பைனா மூலமாக, காரின் மூலமாக. எது, அதாவது சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து நம்மளுக்கு எதுல எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம அத யூஸ் பண்றோம், அததான் நம்ம வந்து பை யூஸ் பண்ணி சொல்லுவோம். காரில் வந்தான், காரின் மூலமாக வந்தான். ஐ ஈட் பை மை ரைட் ஹேண்ட். நான் என் வலது கையின் மூலமாக சாப்பிடுவேன். பைனா என்னது? மூலமாக. அப்ப நான் என் வலது கையின் மூலமாக சாப்பிடுவேன். அந்த சோர்ஸ் எதுல இருந்து நீ சாப்பிடுறா, எது மூலமா நீ வந்தா அப்படின்னு அந்த சோர்ஸ் சொல்லுது பாத்தீங்களா, அந்த மூலப்பொருளை. அதுதான், அதுக்குதான் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் 6 வந்து ஃபார். ஃபார் அப்படின்னா இக்காக, அவளுக்காக, அவனுக்காகன்னு சொல்லுவோம்ல, அந்த காக அப்படின்னு வருதுல, அதுதான் ஃபார். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வெயிட்டட் ஃபார் ஹர். நான் அவளுக்காக காத்திருந்தேன். அந்த காகன்னு வருதுல, அது வந்து ஃபார். அதுக்கு நம்ம ஃபார்ங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். நான் அவளுக்காக காத்திருந்தேன். அனஸ் பாட் a gift for his mother. அனஸ் தன் தாயாருக்காக, யாருக்காக? தாயாருக்காக அன்பளிப்பு வாங்கினான். அப்ப ஃபார் அப்படின்னா காக. யாருக்காக வாங்கினான்? தாயாருக்காக. ஐ வெயிட்டட் ஃபார் ஹர். ஃபார் அப்படிங்கிறது அவளுக்காக. இப்ப ஹிம்னு வந்துச்சுன்னா அவனுக்காக. சோ காக அப்படிங்கறத தான் நம்ம வந்து ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வித். வித்னா உடன். வித்னா உடன். ஐ லிவ் வித் மை பேரண்ட்ஸ். நான் என் பெற்றோர்களுடன் வாழ்கிறேன். உடன் வருதுல, சோ வித் மீன்ஸ் உடன். ஐ லிவ் வித் மை பேரண்ட்ஸ்னா நான் என் பெற்றோர்களுடன் வாழ்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன், யாருடன்? நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்கிறேன். இதுல வித்ங்கிறது உடன். இதுல ப்ரிபோசிஷன் வந்து வித். நெக்ஸ்ட் அபவுட். அபவுட்னா பற்றி.
அபவுட்னா பற்றி, பற்றி இது ஒரு ப்ரிப்போசிஷன். இது தனி வேர்டோ நவுனோ எதுவும் கிடையாது. இதுவும் அபவுட்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் தான். வாட் டு யூ நோ அபவுட் பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ்னா என்னன்னா அரசியல். அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதுல அபவுட்ங்கிறது பற்றி. சோ இதுல ப்ரிப்போசிஷன் வந்து அபவுட். டு யூ நோ அபவுட் முஹம்மது அலி? முஹம்மது அலி பற்றி உனக்கு தெரியுமா? அல்லது உனக்கு முகமது அலியை பற்றி தெரியுமா? பற்றி இல்ல அபவுட்னா பற்றி. முகமது அலி அப்படிங்கிறவங்க வந்து பாக்ஸர். இவங்க வந்து ரிவர்ட் ஆனாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டில இருந்து இஸ்லாமுக்கு ரிவர்ட் ஆன ஒரு பாக்ஸர். நிறைய இஸ்லாமுக்காக நிறைய சேவைகள், நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. சோ டு யூ நோ அபவுட் முகமது அலி? உனக்கு முகமது அலியை பற்றி தெரியுமா? அபவுட் மீன்ஸ் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் டில். டில்னா வரை. வரைனா எதுவரை? ஒரு கால அளவு வச்சிருப்போம்ல, இதுவரை அதுவரை. அந்த டில் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். ஐ வெயிட்டட் ஃபார் ஆயிஷா டில் 10 PM. நான் ஆயிஷாவிற்காக இரவு 10 மணி வரை காத்திருந்தேன். எதுவரை காத்திருந்தேன்? 10 மணி வரை. அந்த வரைன்னு இருக்குது பாத்தீங்களா, இதுதான் டில். சோ இந்த சென்டென்ஸோட ப்ரிப்போசிஷன் வந்து டில், வரை. ஓகே, அப்புறம் 10 வந்து பிஃபோர். பிஃபோர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரிப்போசிஷன் தான். முன்பு. பிஃபோர்னா முன்பு. இதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். இது தனி வேர்டு, நவுனு, ப்ரொனவுனு எதுவும் கிடையாது. இது வந்து பிஃபோர்ங்கிறதும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். முபீனா கோஸ் டு பெட் பிஃபோர் 9 PM. முபீனா இரவு 9 மணிக்கு முன்பே படுக்கைக்கு செல்வாள். முன்பே, முன்பு, முன்பே இது வரதும் ப்ரிப்போசிஷன் தான். நெக்ஸ்ட் ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. ஆஃப்டர் த பிரேயர் ஐ ரிசைட்டட் குரான். நான் தொழுத பிறகு. பிறகு இதுல என்னது? ஆஃப்டர் வந்து இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன். குரான் ஓதினேன். நான் தொழுத பிறகு குரான் ஓதினேன். இந்த பிறகுங்கிறது, அதாவது ஆஃப்டர்ங்கிறது இதுல ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் அபவ், மேலே. ஓகே, மேலே அதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். யூ ஷுட் ஸ்கோர் above 90 marks in English. நீ ஆங்கிலத்தில் 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க வேண்டும். இதுல மேலே அப்படின்னு above அப்படின்னு சொல்றதும் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பிலோ. பிலோனா கீழே. ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் பிலோ திஸ் லைன். தயவு செய்து உங்கள் பெயரை இந்த வரிக்கு கீழே எழுதுங்கள். அந்த பொசிஷன் சொல்லுது பாத்தீங்களா, அதுதான் ப்ரீபொசிஷன். நம்ம படிக்கிறோம்ல ப்ரிப்போசிஷன், அந்த பொசிஷனை சொல்லுது. பிலோ மேலே, சாரி பிலோ கீழே, அபோ மேலே, ஆஃப்டர் பிறகு. அந்த பொசிஷன் நம்ம இருக்கிற பொசிஷன் சொல்றதுனால சரி, நான் மெசேஜ் இப்பதான் பாக்குறேன். நான் எனக்கு ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றதுனால எனக்கு மெசேஜஸ் தெரிய மாட்டேங்குது. என்ன புரியல அப்படி சொல்லுங்க. புரியுதா? சாஹா என்னமோ புரியலன்னு நீங்க மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. அகைன் மெசேஜ் பண்ணுங்க. என்ன புரியல? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது புரியலைன்னா, இதுவரை நடத்தின ப்ரிப்போசிஷன் வரையும் ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க. இப்ப நம்ம 13 ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா? அப்போ ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மத்த எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ல ஒரே ஒரு சப்டிவிஷன் நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஓகே, நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அட், இன், ஆன் யூஸ் பண்ணுவோம். அட்,
அதிகமா இங்கிலீஷ் பேசும்போது நம்ம யூஸ் பண்றது இன் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுல நம்மளுக்கு குழப்பம் வரும். இன் போடணும், எதுக்கு அட் போடணும், எதுக்கு ஆன் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதுல வந்து நம்ம கிளியரா படிக்க போறோம். இங்க நம்ம சாரி எங்க நம்ம அட் எங்க இன் எங்க ஆன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இதுல வந்து பேஸ்ட் ஆன் டைம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம், அதாவது காலங்களை பொறுத்து நம்ம எங்கெங்க அட் எங்க இன் நான் பேசுறது ஆடிபிளா இருக்குதா? கனெக்ஷன் ப்ராப்ளம். யாராவது மெசேஜ் பண்ணுங்க. நான் பேசுறது ஆடிபிளா இருக்குதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, 1 மினிட். அஃப்ரா மேம், என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. எனக்கு பெர்மிட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அஃப்ரா மேம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதா? ஓகே. ஓகே, நம்ம என்ன இருந்தோம், அட் இன் ஆன் எங்க யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணா இன்னும் கரெக்ட் அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். பேஸ்ட் ஆன் டைம் யூஸ் நம்ம எங்க எங்க அட் எங்க ஆன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. அட் ஆன், இதுல ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு சின்ன ரொம்ப கம்மியான டைமுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணுவோம் அட். கொஞ்சம் ஒரு நாள்
அந்த மாதிரி பெரிய டைமுக்கு வந்து ஆன், ரொம்ப நீளமான டைம் இன் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது எக்ஸாம் சொன்னா ரொம்ப குறுகிய கால நேரத்துக்கு அட், அதை விட கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு ஆன், ரொம்ப அதிகமான நேரத்துக்கு இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? நம்ம பேஸ்ட் ஆன் டைமிங்க வச்சுதான் அட், இன், ஆன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அந்த ட்ரையாங்கிள் பாத்துக்கிடுங்க. அட், ஆன், இன். என்ன சிஸ்? வாய்ஸ் பிரேக் ஆகுது சிஸ்டர். உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை எதுவுமே. 1 minute வெயிட் பண்ணுங்க. இப்ப தெளிவா கேக்குதா? கேக்குது சிஸ்டர். இப்ப தெளிவா கேக்குதா? கேக்குது சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். கேக்குது Okay. சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அட், ஆன், இன், அதாவது ரொம்ப குறுகிய காலத்துக்கு அட் யூஸ் பண்ணுவோம். அதை விட கொஞ்சம் அகண்ட காலத்துக்கு ஆன், அப்புறம் அதை விட ரொம்ப அதிகமான காலங்களுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி அது டைம் பேஸ் பண்ணி எப்படி அட், ஆன், இன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் டைம்ஸ், அதாவது குறிப்பிட்ட நேரம், கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 AM, காலையில 5 மணி, கரெக்டான டைம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த அக்யூரேட்டான டைமுக்கு வந்து அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ கோ அட் 5 AM, நான் 5 மணிக்கு போறேன் வெளியே. சோ இந்த மாதிரி அக்யூரேட்டான கரெக்டான டைம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம அட் தான் யூஸ் பண்ணணும். 7:30 PM, ஐ கோ அவுட் அட் 7:30 PM, அதுல இன்னோ ஆனோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான டைம் கொடுத்துட்டாங்க, கரெக்டான துல்லியமான நேரம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அட் யூஸ் பண்ணணும். அப்புறம் பொழுதுகளுக்கும் அட்டு தான் யூஸ் பண்ணணும். பொழுதுகள் அப்படின்னா காலை பொழுது, மாலை பொழுது, மார்னிங், ஈவினிங், மிட் நைட்னா நடுராத்திரி, ஆஃப்டர்நூன், இந்த மாதிரி பொழுதுகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பொழுது தானே அது, ஒரு சின்ன டைம் தானே அது. சோ அதுக்கு இந்த மாதிரி குறுகிய காலத்துக்கு இல்ல கரெக்டான அக்யூரேட்டான காலத்துக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா அட் யூஸ் பண்ணணும். ஓகேயா? சோ அட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஸ்பெசிபிக் டைம்க்கு 5 AM, 7:30 PM, மிட் நைட், ஆஃப்டர்நூன், மார்னிங், ஈவினிங், நைட்டு, ஃபார்நூன்னா முன்பகல், இந்த மாதிரி குறுகிய பொழுதுகளுக்கும் குறுகிய காலத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட் பார்ப்போம். ஐ கோ டு ஸ்கூல் அட் 8:30 AM, நான் ஸ்கூலுக்கு 8:30, காலையில 8:30க்கு போறேன். இதுல 8:30 AM கொடுத்துட்டாங்க. சோ கரெக்டான அக்யூரேட் டைமிங் கொடுத்தா என்ன யூஸ் பண்ணணும்? அட். நெக்ஸ்ட், ஐ வோக் அப் சடன்லி அட் த மிட் நைட், நான் நடுராத்திரியில திடீர்னு முழிப்பு எனக்கு வந்துருச்சு. இதுல வந்து மிட் நைட்னு கொடுத்துட்டாங்க, அந்த பொழுத கொடுத்துட்டாங்க. சோ அந்த நேரத்தையோ அந்த பொழுதையோ கொடுத்துட்டா நம்ம என்ன போடணும்னா அட். சோ ஸ்பெசிபிக் டைம்க்கு யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் என்னது? அட். நெக்ஸ்ட், ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டே ஆர் ஒன் டேட், ஒரு நாள், அதாவது அட் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஒரு கரெக்டான டைமுக்கு, இல்லாட்டி ஒரு பொழுது, காலை பொழுது, மாலை பொழுதுன்னு. அதை விட கொஞ்சம் பெருசு பாருங்க, அந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தோம்னா அந்த ஒரு பொழுதை விட பெருசு என்னது? ஒரு நாள். ஒரு நாள் அல்லது ஒரு டேட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு டேட், அந்த நாள் ஃபுல்லா, ஒரு நாள் அந்த டேட்னாலும் அது ஒரு நாள் தான். சோ அந்த நாள் இல்ல அந்த ஒரு தேதி ஃபுல்லா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே,
ஆன் மண்டே மை ஸ்கூல் ரீஓபன்ஸ் ஆன் மண்டே. என்னோட ஸ்கூல் வந்து மண்டே அன்னைக்கு ரீஓபன் ஆகும். அப்ப அட் மண்டேன்னு போடக்கூடாது, அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன் மண்டே ஒரு நாளை குறிக்குதுன்னா ஆன் போடணும். இல்ல ஒரு தேதியை குறிக்குதுன்னா மை ஸ்கூல் ரீஓபன்ஸ் ஆன் April 25 அந்த தேதியை குறிக்குது அப்படின்னா ஆன் போடணும். ஆர் அந்த டேயை குறிக்குதுன்னா ஆன் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன் டே ஆர் ஒன் டேட்னாலே அது வந்து ஆன். நெக்ஸ்ட் ரிபப்ளிக் டே. வி செலிப்ரேட், ஸ்கூல்ல எல்லாம் வந்து கொடி ஏத்துவாங்கல்ல, த ஃபிளாக் இஸ் ஹாஸ்டட் ஆன் ரிபப்ளிக் டே. அப்ப அந்த டேவை மட்டும் சொல்றாங்க, அந்த ஃபுல் நாளையுமே சொல்றாங்க. January 26னா அந்த ஃபுல் நாளையுமே சொல்றனால ஆன் ரிபப்ளிக் டே. அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே வரும் August 15. ஸோ ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த ஒரு நாளை ஃபுல்லா குறிக்கிறனால ஆன். ஈத் டேனா இது நம்மளுக்கு 2 ஈத் இருக்குது, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் இருக்குது. இதுல வந்து ஆன் ஈத் டே, அப்ப அந்த ஒரு நாளை ஃபுல்லா குறிக்குது, அப்ப ஆன் ஈத் டே. சோ ஒரு நாள் இல்ல ஒரு தேதியை சொன்னா நம்ம என்ன போடணும், ஆன். இது ரொம்ப ஈஸியான ரூல் ஆன்க்கு, ஒரு நாள் அல்லது ஒரு தேதி. இப்ப எக்ஸாம்பிள் பாப்போமா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆன். ஐ வில் கோ டு பீச் ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து ஒரு நாளை குறிக்குது, சோ ஒரு நாளை குறிச்சா ஆன் போடுவோம். அப்புறம் ஐ வாஸ் பார்ன் ஆன் October 10, 2000. நான் October 10, 2000ல பிறந்தேன், அப்ப ஆன். அந்த ஒரு நாள் தானே, அந்த ஒரு தேதியை தானே சொல்றாங்க, சோ அந்த ஒரு தேதியை சொல்றனால ஆன். The Republic Day is on 26th of January. ஜனவரி மாசம் 26 26வது நாள் வந்து ரிபப்ளிக் டே. அப்ப அந்த ஒரு நாள் அது குறிக்கிறனால ஆன். சோ ஒரு நாள் அல்லது ஒரு தேதியை குறிச்சால் அதுக்கு என்ன நம்ம போடணும், ஆன் வந்து முன்னாடி போடணும். இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் இன். இன் நல்லா பாத்துங்களா, ரொம்ப பெரிய கால அளவு இருக்குது பாத்தீங்களா, ரொம்ப பெரிய கால அளவுக்கு வந்து நம்ம இன் அப்படின்னு முன்னாடி அந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணணும். மந்த்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்ஸ், இப்ப ஜனவரி, ஜூலை, அக்டோபர்னு வந்துச்சுன்னா இன் இன் ஜனவரி, இன் ஜூலை. அந்த அதாவது பாருங்க, ஒரு மாசங்கிறது 30 நாள், 28 நாள், 31 நாள் வரும். சோ இது வந்து ஒரு நாளை குறிக்கல, ஒரு ஒரு செட் ஆஃப் டேஸ குறிக்குது, 30 நாள். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நம்ம ப்ரிபோசிஷன் போடணும், இன் யூஸ் பண்ணணும். சரியா, இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சீசன். சீசன்னா சம்மர், வின்டர், ஆட்டம், இந்த மாதிரி சீசன் இருக்குல்ல, குளிர்காலம், வெயில்காலம், இதுவும் ஒரு நிறைய நாட்களை குறிக்கும். ஒரு சீசன் வந்து ஒவ்வொரு நாள் விட்டு மாறாது, சில மாதங்கள் இருக்கும். சோ அதுக்கும் அந்த நீண்ட கால அளவுக்கும் இன் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்ஸ். 2005, 2006 வந்து 365 நாளையுமே குறிக்குது. சோ அதுவும் பெரிய கால அளவு. சோ பெரிய கால அளவுக்கு இன் 2005 அப்படி. சோ இந்த மாதிரி இயர், பெரிய இயர் வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு டேஸ், அதிகமான டேஸ். சோ இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிகேட்ஸ். டிகேட்ஸ்னா 10 வருஷம், ஒரு 10 வருஷத்தை தான் ஒரு டிகேடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1960s. 1960s நம்ம சொல்றாங்களா, அது 1960 மட்டும் குறிக்கிறது இல்ல, அந்த 1960ல இருந்து அந்த 1969 வரை இருக்குதுல்ல, அது ஃபுல்லாவுமே 1960s தான். சரியா, இப்ப வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, 90sல பிறந்தவங்க, அவங்க வந்து வெறும் 1990ல பிறந்தவங்க இல்ல, 1990 to 1999 வரை இருக்கிறவங்க ஃபுல்லா 90s கிட்ஸ், அதாவது ஒரு டிகேட். சோ 1960s, 1990s அப்படின்னா அந்த 10 வருஷத்தையுமே அது குறிக்கிறது தான் டிகேட். செஞ்சுரினா நூற்றாண்டு. இத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 1800ன்னு சொல்லணும், 1800 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 1800s, 1600s, 1800 நூற்றாண்டு, 1600 நூற்றாண்டு அப்படின்னு செஞ்சுரிஸ். இதுவும் மிகப்பெரிய கால அளவு. சோ இதுக்கும் இந்த முன்னாடி ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். அப்புறம் லாங் பீரியட்ஸ், லைக் வந்து த பாஸ்ட். ஐ வாஸ் அ டீச்சர் இன் த பாஸ்ட். நான் என்னோட கடந்த காலத்துல டீச்சரா இருந்தேன், இப்ப இல்ல. சோ பாஸ்ட்ங்கிறதும் ஒரு பெரிய கால அளவு. எவ்வளவு நாள் வேணாலும் அவங்க இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. சோ ஐ வில் பி அ டாக்டர் இன் த ஃபியூச்சர். நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டாக்டர் ஆகுவேன் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கால அளவு தான். ஃபியூச்சருங்கிறது கால அளவு. சோ அந்த பெரிய கால அளவுக்கு முன்னாடியும் நம்ம என்ன போடணும், இன் போடணும். சரியா, சோ ரொம்ப லார்ஜான கால அளவு அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. The leaves shed in autumn season. ஆட்டம் சீசன் வருது, அப்ப அது ஒரு பெரிய கால அளவுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், முன்னாடி என்ன போடணும், இன்.
our exams will be held in July. எங்க எக்ஸாம்ஸ் வந்து ஜூலைல நடக்கும். ஜூலைனும் ஒரு 30 நாட்கள் கொண்ட ஒரு மந்த். சோ அதுக்கும் என்ன போடணும் முன்னாடி in. Next in 1993 my father worked in Kuwait. 1993ல என்னோட ஃபாதர் குவைத்ல வேலை செஞ்சாங்க. இதுல 1993 வந்து அந்த வருஷத்தை ஃபுல்லா சொல்றாங்க. அந்த வருஷம் ஃபுல்லா அங்க வேலை செஞ்சாங்க. சோ அந்த வருஷத்தை சொல்றதுனால இன், 365 நாளையும் சொல்றதுனால இன். The philosopher lived in 1600s. அந்த philosopher அப்படின்னா ஒரு ஞானி. அந்த ஞானி வந்து 1600ஸ்ல 16ஆம் நூற்றாண்டுல வந்து வாழ்ந்தாரு. அப்ப இன், ஏன்னா அது நூற்றாண்டு பெரிய கால அளவை அது குறிக்குது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த இப்ப இன், ஆன், அட் அதுல ஏதாவது டவுட் இருக்குதாமா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, 3 பார்த்தோம், இன், ஆன், அட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப வந்து பிகாஸ் நீங்க தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறீங்க. நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, அப்ப பாப்போமா எக்ஸசைஸ்? இப்போ ஆன்சர் பண்றீங்களா? ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃபைன். வாய்ஸ்ல தான் ஆன்சர் பண்ணணும் இன்ஷால்லா. ஏன்னா எனக்கு நான் ஸ்கிரீன் அங்க ஷேர் பண்ண போயிட்டேன்னா எனக்கு மெசேஜிங்க வந்து பார்க்க முடியாது. ஓகேயா? ஆன் ஆகுதான்னு பாருங்க, உங்க மைக்கு செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, அப்ப வந்து நான் எக்ஸசைஸ் போவோம். இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் சொல்லுங்க. I go to school dash Independence Day. இன்னா, ஆனா, அட்டா? On. Okay, alhamdulillah. We have a meeting dash 7:30 p.m. 7:30 p.m. Okay, alhamdulillah. We wear sweater dash winter season. In. On. கரெக்ட், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து அது ஒரு கால அளவு குறிக்கிறது. I will return a dash a week. ஒரு வாரத்துக்குள்ள நான் திருப்பி வந்துருவேன். I will return in a week. என்ன? in correct. Because weekங்கிறது 7 நாள், கொஞ்சம் பெரிய கால அளவு தான். குறிஞ்சி flower blooms once dash 12 years. in correct. கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. குறிஞ்சின்னு ஒரு பூ, அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். நில்கிரிஸ்ல இந்த பூ இருக்கும். சோ இது 12 இயர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கால அளவு. சோ இன் the king lived dash 1700s. In 17ஆம் நூற்றாண்டுங்கிறது பெரிய கால அளவு. சோ இன் they are getting married on dash May 5, 2024. in கிடையாது. அந்த டேட்ட கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, அது ஒரு நாள தான் குறிக்குது. மே 5, 2024 வந்து ஒரே ஒரு நாள். அது வந்து ஆன் தான் வரும். பிகாஸ் ஒன் டேவை தான் அது குறிக்குது. சோ இன் இல்ல ஆன். நெக்ஸ்ட், I will meet you dash Monday. on Monday. கரெக்ட், ஏன்னா அது ஒரு நாள தான் குறிக்குது. Fawaz drove the car dash night. At night. Because அது ஒரு பொழுது குறிக்குது. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கரெக்ட். நெக்ஸ்ட், dash 2005 I worked in a multinational company. In. ஆன் வராது, இந்த வரும். 2005 அது ஒரு year குறிக்குது. 365 நாள். சோ இந்த வரும். ஓகேயா? சில பேர் ஆன் சொன்னாங்க. ஓகே, அப்ப ப்ரிபோசிஷன் புரிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருச்சு. ஓகே,
அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து ப்ரிப்போஷன் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஆனா பேஸ்ட் ஆன் டைமை பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். டைமிங்கை பொறுத்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். டவுட் இல்ல யாருக்கும் அப்ப? ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள போவோம். ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. 2 கன்ஜெக்ஷன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற 2 கன்ஜெக்ஷன் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சொல்லித்தர போறேன். ஒன்லி 2 கன்ஜெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? கன்ஜெக்ஷன் மீன்ஸ் இணைப்பு சொல். அதாவது ஒரு 2 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். 2 வாக்கியங்களை இணைக்கிறது. ஒரு சென்டென்ஸ் அதை மாத்துறதுக்கு ஒரு இணைப்பு சொல் யூஸ் பண்றாங்க. அததான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 வாக்கியங்களை வந்து ஒரே வாக்கியமா மாத்துறதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அததான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இணைப்பு சொல். வார்த்தைகளை, சொற்றொடர்களை, வாக்கியங்களை இணைக்க வரும் சொல்லுக்கு இணைப்பு சொல் என்று பெயர். சரியா? ஒரு 2 வார்த்தை இல்லாட்டி 2 சென்டென்ஸ் அத வந்து நம்ம இணைக்கிறோம். 2 தனித்தனியா இருக்கிறத ஒன்னா இணைக்கும் போது உருவாகிற அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து இணைப்பு சொல், அதாவது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். கன்ஜங்ஷன் இஸ் a word that connects words, phrases and sentences. சென்டென்ஸ் 2 வாக்கியங்களை 2 வார்த்தைகளை இணைக்கிற ஒரு வார்த்தை தான் என்னது? கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப கன்ஜங்ஷன் வந்து 2 பார்க்க போறோம். சரியா? காமனா யூஸ் பண்ற நிறைய கன்ஜங்ஷன் இருக்குது. நம்ம காமனா ரொம்ப பொதுவா அதிகமா யூஸ் பண்ற கன்ஜங்ஷன் வந்து 2. அண்ட் பட். அண்ட் பட். அண்ட்னா மற்றும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு. இது வந்து 2 சென்டென்ஸையுமே இணைக்கும் ஒரு சொல். இது வந்து மோஸ்ட்லி நடுவுல தான் வரும். ஏன்னா இதோட வேலையே என்னது? இணைக்கிறது. ஒரு 2 தனித்தனியா உள்ள சென்டென்ஸ ஒன்னா இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுனால மோஸ்ட்லி இது நடுவுல வரும். பட் சில சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல கூட வரும். ஆனா மோஸ்ட்லி நடுவுல தான் இந்த கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பாப்போமா? அண்ட் அப்படின்னா உம்முன்னும் அதுக்கு சொல்லலாம், மற்றும்னு சொல்லலாம். உம்னு சொல்லலாம், மற்றும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாசிம் அண்ட் அப்துல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாசிமும் அப்துலும் நண்பர்கள். இதுல அந்த சவுண்ட் வருதுல, அந்த இணைப்பு சொல் இணைக்குது பாத்தீங்களா? ஹாசிமும் அப்துலும் நண்பர்கள். அந்த அதுதான் அண்ட். அதுக்கு மற்றும்னு நம்ம சொல்லலாம். ஹாசிம் மற்றும் அப்துல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ட் அந்த இணைக்கிற அந்த சொல் தான் அண்ட். ரைசா அண்ட் ஹம்னா ஆர் சிஸ்டர்ஸ். ரைசாவும் ஹம்னாவும் சகோதரிகள். அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ரைசா மற்றும் ஹம்னா சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ட் அப்படின்னா ஒரு இணைப்பு சொல். அண்ட் வந்து அப்படிங்கிற மீனிங் வச்சு நம்ம 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப அண்ட் மற்றும்ங்கிற மீனிங் வச்சு ஒரு 2 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். he is ரிஸ்வான். இவன் ரிஸ்வான் and he wants your book. அதாவது இது பாருங்க 2 சென்டென்ஸ் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, இவன் ரிஸ்வான். 2வது சென்டென்ஸ் என்னது? இவனுக்கு உங்களோட புத்தகம் வேண்டுமாம் இப்படிங்கிற ஒரு 2 சென்டென்ஸ இணைக்குது பாருங்க. 2 சென்டென்ஸ தனித்தனியா விடாம ஒரே சென்டென்ஸ இணைக்குதுல, அதுதான் கன்ஜங்ஷன். he is ரிஸ்வான், இவன் ரிஸ்வான். அண்டுக்கு பதிலா மற்றும் he wants your book, இவனுக்கு உங்கள் புத்தகம் வேண்டும். ஓகேயா? 2 சென்டென்ஸ் இருக்குது. இவன் ரிஸ்வான், இவனுக்கு உங்கள் புத்தகம் வேண்டும். அந்த 2 சென்டென்ஸ் இணைக்குதுல அண்ட், அதுதான் வந்து கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். அண்ட் நெக்ஸ்ட் she is ஆயிஷா. இவள் ஆயிஷா. she is the best student. இவள் ஒரு சிறந்த மாணவி. இது தனித்தனி சென்டென்ஸ். 2மே இணைக்கிற வேர்ட் என்னதுன்னா அண்ட். she is ஆயிஷா and she is the best student.
இவள் ஆயிஷா மற்றும் இவள் ஒரு சிறந்த மாணவி. சோ அந்த இணைக்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம அண்ட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப மோஸ்ட்லி அண்ட்ல வந்து அண்ட் யூஸ் பண்ற சென்டென்ஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவா இருக்கும். அதாவது ஹீஸ் ரிஸ்வான், அவனோட பேரை சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவையோ, ஹி வாண்ட்ஸ் யுவர் புக், ரெண்டு சென்டென்ஸும் என்னது பாசிட்டிவான சென்டென்ஸ் தான். அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ற மாதிரி வரும். அண்ட் யூஸ் பண்றது வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க, இன்னொரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ற மாதிரி வர சொல்ல நடுவுல வந்து அண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்ல மோஸ்ட்லி ரெண்டு பக்கமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் பட், ஆனால். பட் ஒரு கன்ஜெக்ஷன் தான். இதுல என்னன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கும், அடுத்த பக்கம் நெகட்டிவா இருக்கும். ஓகேயா? ஃபார் இது வந்து எக்ஸாம்பிள் வச்சு படிக்க சொல்லதான் புரியும். பாருங்க, ஐ கேவ் த ஸ்வீட் டு ஹஸ்னா. நான் ஹஸ்னாவிடம் இனிப்பை வழங்கினேன். பட் ஷி டிட் நாட் டுக் இட். ஆனால் அவள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டு ஆனா அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரப்போகுது? நெகட்டிவா வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சோ அண்டுக்கும் பட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அண்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாவோ போகும். ஆனா பட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, ஆனா பட் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நான் ஹஸ்னாவுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தேன், ஆனா அவ அதை எடுத்துக்கல. சோ ஸ்வீட் கொடுத்துங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனாலுக்கு அப்புறம் வரது என்னது? ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர சொல்ல நடுவுல லிங்க் பண்ற வேர்ட் வந்து பட். ஓகேயா? ஐ ரோட் மை ஹோம்ஒர்க். நான் வந்து வீட்டு பாடம் எழுதினேன். நான் வீட்டு பாடம் எழுதினேன். பட் ஐ ஃபர்காட் டு பிரிங் இட். நான் அதை கொண்டு வர மறந்து விட்டேன். இது வந்து நம்ம நார்மலா ஸ்கூல்ல சொல்ற ஒரு விஷயம். ஸ்கூல் படிக்க சொல்ல நான் வந்து எழுதின மிஸ், ஆனா நான் வந்து கொண்டு வரல இப்படி நம்ம சொல்லுவோம்ல. சோ ஐ ரோட் மை ஹோம்ஒர்க். நான் எழுதினேன், இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனா நான் கொண்டு வர மறந்துட்டேன், இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர சொல்ல நடுவுல நம்ம லிங்க் பண்ற வேர்ட் என்னது? பட். ஓகே, இதுதான் அண்டுக்கும் பட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எங்க அண்ட் யூஸ் பண்ணனா ரெண்டுமே பாசிட்டிவாவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரியோ வந்தா அண்ட். பட் ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர சொல்ல நடுவுல பட் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஸ்டடிட் ஹார்ட். நான் வந்து ரொம்ப கடினமா படித்தேன். நான் கடினமாக படித்தேன். பட் ஐ டிட் நாட் கெட் த ஃபர்ஸ்ட் மார்க். ஆனால் என்னால் முதல் மதிப்பெண் பெற முடியவில்லை. நான் கடினமா படிச்சேங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் என்னால முதல் மதிப்பெண் பெற முடியவில்லை, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தானே, ரிசல்ட் ஒழுங்கா கிடைக்காதது. சோ ஆனால் அந்த வார்த்தை வந்து பட் ப்ரிபோசிஷன் இல்ல, கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஸ்லெப்ட் வெல். நான் நல்லா தூங்கினேன், நான் நன்றாக உறங்கினேன். பட் ஸ்டில் ஐ ஃபீல் டயர்ட். ஆனால் இன்னும் களைப்பாக உணர்கிறேன். நல்லா நான் தூங்கினேன், ஆனாலும் அந்த சென்ஸ் ஆஃப் சம்டைம்ஸ் இருக்கும், நமக்கு நல்லா ஸ்லீப் பண்ணிப்போம், பட் ஒரு லேசி ஃபீல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் சம்டைம்ஸ். சோ நான் நல்லா தூங்கினேன், ஆனால் இன்னும் களைப்பாக உணர்கிறேன். அதான் சொல்றாங்க. ஓகே, நான் வந்து மியூட்ல போடுறேன். அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். அதனால ஓரளவு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் சொல்லுங்க. ஐ அம் ஃபாத்திமா டேஷ் ஐ லவ் டிராவலிங். அண்ட் ஓகே, கரெக்ட், அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. சோ அண்ட். ரஹீம் ran fast in marathon dash he did not win the medal. ரஹீம் வந்து மாரத்தான்ல ஃபாஸ்ட் பண்ணான், பட் அவனால மெடல் வின் பண்ணல. பட் அண்டா பட்டா? பட் பிகாஸ் ரஹீம் வந்து ஓடுனா, மாரத்தான்ல ஃபாஸ்டா ஓடுனாங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனா அவன் மெடல் வின் பண்ணல அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ பட் வரும். ஓகே, ஃபைன். தஹசின் டேஷ் சஹ்லா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். and okay, alhamdulillah. I went to park
dash I sat under a tree. and நான் பார்க் போனேன், நான் மரத்தடியில உட்கார்ந்தேன், மற்றும் நான் மரத்தடியில உட்கார்ந்தேன். இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். So and next, the male lion is the king of forest dash it is a lazy animal. but என்ன ஆன்சர் என்ன? but பாதி பேர் பட் சொல்றீங்க, பாதி பேர் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, தமிழ் மீனிங் என்னன்னா, ஆண் சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா டேஷ். அது ரொம்ப சோம்பேறியான மிருகம். பட் தான், பிகாஸ் காட்டுக்கே ராஜாங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனா அது ரொம்ப சோம்பேறியான மிருகம். எந்த அளவுக்குன்னா, அது பெண் சிங்கம் தான் மோஸ்ட்லி வேட்டையாடும், ஆண் சிங்கம் வந்து வேட்டையாடாது. ஸோ வந்து ரொம்ப லேசியான அனிமல். ஆனா அததான் நம்ம வந்து கிங் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். ஸோ வந்து இங்க பட் வரும். ஓகே, கன்ஜங்ஷன் வந்து 2 வேர்ட்ஸ் தான், அண்டும் பட்டும். ப்ரிப்போசிஷன் தான் 13 வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆனா டைம் பேஸ் பண்ணி நம்ம வந்து 3 ப்ரிப்போசிஷன் பார்த்தோம், இன், ஆன், அட். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா நீங்க நடத்துற கிளாஸ்ல? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். no doubt. No doubt, alhamdulillah. Okay. ஓகேமா, கிளாஸ் எண்ட் டைம் வந்துருச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, என் துவா ஓதிட்டு இன்ஷாஅல்லாஹ் லெஃப்ட் அவங்க எல்லாரும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh.